கர்த்தருடைய நாமத்துக்கு துதியும் கனமும் உண்டாவதாக. போதகத்தில் வெளியில் நான் சொன்னேன், ஒருபோதும் இதை குறித்து நீ பேசாதப்பா அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் போதகர் மீண்டுமாக இதை குறித்து சொல்வது எனக்கு அது உண்மையிலே நான் பாத்திரவானா என்பது தான் எனக்கு ஒரு நெருடலாக இருக்கிறது. ஆனாலும் இந்த சபையினுடைய சூழலை பார்க்கும்போது, விசுவாசிகளை பார்க்கும்போது, பழகக்கூடிய ஒரு நபர்களை பார்க்கும்போது, இங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளை பார்க்கும்போது என்னுடைய உள்ளம் இங்கேயே இருக்கணும் போல் அப்படி தோணுது. அவ்வளவு தூரத்துக்கு மன நிறைவாக இருக்கிறது. போதகத்தில் கூட அதை தான் நான் சொல்லியிருந்தேன். உண்மையாகவே இந்த சபை அற்புதமாக போதகர் வழி நடத்தி கொண்டு வருகிறார். நல்ல சத்தியத்தை இங்கே போதிக்கக்கூடிய ஒரு தாழ்ந்து படித்த ஒரு போதகர். அப்படி ஒவ்வொரு எண்ணத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுப்பாராக. இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தைகளை நாம் ஜெபத்தோடு நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் இந்த நாளிலே தேவ வார்த்தையை நம்மோடு கூட ஆண்டவர் பேசுவதற்கு ஆண்டவர் சித்தம் வைப்பார். நேற்றைய தினத்திலே வாசனை திரவியத்தை குறித்து நான் பேசினேன். நறுமணம் வீசக்கூடிய ஒரு திரவம் என்ன, 2 வாசனை குறித்து நான் சொன்னேன். ஞாபகம் இருக்குங்களா? என்ன வாசனை? மரண வாசனை ஒன்று, ஜீவ வாசனை ஒன்று. மரண வாசனைனா என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். என்னது என்னது? சத்தியத்தை அறிந்தும் அதை செய்யாமல் போனால் என்ன வாசனை? அது மரண வாசனை. அதுக்கு 2 எடுத்துக்காட்டு சொன்னேன். ஒன்று பார்வோன், இன்னொன்று யூதாஸ். ஜீவ வாசனை குறித்து நான் சொன்னேன். ஜீவ வாசனை உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு புது சிருஷ்டியை உனக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த ஜீவ வாசனை பாவ வாழ்க்கையிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு வாக்கியத்தை உனக்கு என்ன செய்யும்? அது உனக்கு கொடுக்கும். அதோடு கூட நித்தியத்துக்கென்று செல்லக்கூடிய ஒரு வழியை உனக்கு காண்பித்து கொடுக்கும். இயேசுவை நம்பக்கூடிய ஒரு எண்ணத்தையும் உனக்கு காண்பிக்கும் என்று நான் சொன்னேன். ஆவியானவர் நிச்சயமாக உங்களுடைய இருதயத்தில் அந்த காரியத்தை பேசியிருப்பார். அதை மனதில் வைத்து நீங்கள் தேவ சமூகத்திலே அதை உங்களை நீங்களே ஒப்பு கொடுத்து செபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இதனாலே இந்த ஒரு புத்தக லாக்கா ஊழியத்தினுடைய பொறுப்பாளராக யூனியனிலே பொறுப்பேற்ற பிற்பாடு பல இடங்களுக்கு நான் சென்று இந்த சத்தியத்தை குறித்து பேசிக்கொண்டு வருகிறேன். அதுபோல இந்த புத்தக லாக்காவினுடைய ஊழியத்தின் பலனாக ஒவ்வொரு வருடமும் ஒரு மிஷினரி புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டு கொண்டு வருவோம். ஒவ்வொரு வருடமும் ஒரு மிஷினரி புத்தகம். கடந்த 2025ஆம் ஆண்டிலே த கிரேட் கான்ட்ரோவர்சி என்கின்ற ஒரு புத்தகத்தை மிஷினரி புத்தகமாக வெளியிட்டு உலகம் முழுவதுமாக அது கொடுக்கப்பட்டது. ஒருவேளை இந்த சபையிலும் அதை நீங்கள் வாங்கியிருப்பீர்கள், நீங்கள் கொடுத்திருப்பீர்கள் என்பதை நான் நம்புகிறேன். அதே போல இந்த வருடத்துக்கு டிசைர் ஆஃப் ஏஜஸ் என்கின்ற ஒரு புத்தகத்தை, யுகங்களின் வாஞ்சை என்கின்ற ஒரு புத்தகத்தை நாங்கள் மிஷினரி புத்தகமாக நாங்கள் இந்த இடத்துல வெளியிட்டு கொண்டு இருக்கிறோம். அந்த புத்தகத்துக்கு உண்டான மொழியாக்கம் ஏற்கனவே செய்யப்பட்டு இருக்கிறது. ஆனால் இப்பொழுது 3 வால்யூமாக இருக்கிறது. அதை ஒரே வால்யூமாக மாற்றுவதற்காக அதனுடைய பணிகள் மேற்கொண்டு இருக்கிறோம். சீக்கிரத்திலே அது அச்சிடப்பட்டு கிட்டத்தட்ட 14 மொழிகளில் அதை அச்சடிக்கப்பட இருக்கிறது. அதற்கென்று OWPHல அதனுடைய பணிகள் மேற்கொண்டு இருக்கிறார்கள். சீக்கிரத்திலே உங்களுடைய கரங்களிலே வந்து அது கிடைக்கும். ஆனால் மிஷினரி புத்தகத்தை நீங்கள் வாங்குவது எவ்வாறாக வாங்க வேண்டும் என்று சொன்னால், ஒருவர் 2 புத்தகத்தை வாங்க வேண்டும். ஒரு புத்தகம் உங்களுக்கு, மற்றொன்று நீங்கள் எந்த நபர்களை போய் சந்திக்கிறீர்களோ, யாரை போய் நீங்கள் பார்க்கிறீர்களோ, யாருக்கு சத்தியத்தை சொல்ல வேண்டும் நினைக்கிறீர்களோ அவர்த்திலே கொண்டு சென்று அந்த புத்தகத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். அவர்கள் நிச்சயமாக அந்த ஒரு வார்த்தைகளை படித்து தேவனுக்குள்ளாக வருவார்கள். இந்த புத்தகத்தில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, ரொம்ப அற்புதமாக, ரொம்ப இதை படிக்க அவ்வளவு தேன் அமிர்தமாக இருக்கும்.
பல புத்தகங்களை நான் வாசித்திருக்கிறேன். இதை எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்தமான ஒரு புத்தகம். இந்த ஒரு புத்தகத்திலே என்ன சிறப்பு என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய ஊழியங்கள், அப்போஸ்தலருடைய ஊழியங்கள், அவருடைய நோக்கங்கள், தேவனுடைய பாடு மரணங்கள், எப்படியெல்லாம் ஆண்டவர் அந்த இடத்திலே அவர்களுக்கு ஊழியம் செய்தார், அந்த ஊழியத்தின் பாதையில் அவர் பட்ட பாடு மரணத்தினுடைய அனுபவங்கள் ஒவ்வொன்றாக அங்குலம் அங்குலமாக அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கும். தேவனுடைய பரமேறி செல்லக்கூடிய ஒரு அனுபவத்தையும் இது நமக்கு அருமையாக நமக்கு கற்றுக் கொடுக்கும். இந்த புத்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். பிற மக்கள் இதை வாசிக்கும் போதும் உண்மையாகவே தேவனுடைய குணத்தை அதிகமாக புரிந்து கொள்ள முடியும் என்பதை நான் நம்புகிறேன். அதே போல அடுத்த வருடத்திலே இது டேனியல் ரெவலேஷன் என்கின்ற ஒரு புத்தகத்தை நாங்கள் மிஷனரி புத்தகமாக நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். ஒருவேளை இந்த வருடத்திலே ரெவலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, வெளிப்படுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலை தியான புத்தகத்தை நாங்கள் கொடுத்தோம். ஒருவேளை அநேக நபரத்தில் அது கிடைச்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை அதை நாங்கள் அனுப்பினோம், எல்லா யூனிட்டுக்கும் நாங்கள் அனுப்பினோம். வெளிப்படுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம். அந்த புத்தகம் என்னவென்று சொன்னால், அந்த புத்தகத்திலே வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய ஒவ்வொரு வசனத்தினுடைய காலை தியானம் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கும். வெளிப்படுத்தல் இன்னும் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும், அதை இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பாஸ்டர் மார்க் ஃபின்லே மூலமாக அவர் ஒவ்வொரு வசனத்துக்கு உண்டான விளக்கத்தை ரொம்ப அற்புதமாக அதில் எழுதியிருப்பார். வேறு எந்த ஒரு மாற்றம் இருக்காது. அவ்வளவு தூரத்துக்கு அதை நீங்கள் அந்த ஒரு வருடத்தில் வெளிப்படுத்தல முழுமையாக கற்று உங்களால் என்ன செய்ய முடியும், தெரிந்து கொள்ள முடியும். ஒருவேளை உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் உங்கள் போதகத்தில் சொல்லுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு என்று அதை நான் அங்கே இந்த ஓடபிள் பிஹெச்சிலேருந்து அதை நான் அங்கேருந்து வாங்கி நான் உங்களுக்கு நிச்சயமாக அனுப்பேன். போராடமெல்லாம் இதை சொல்லி கொண்டு வருகிறேன். அதை வாங்கி படிங்க. இன்னும் நமக்கு ஆவிக்குரிய சத்தியங்கள் அதிகமாக நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது என்பதை நான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த நாளில் உங்களோடு கூட பேச இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு முன்பாகவே போதகர் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருப்பார். என்னவென்று சொன்னால், உன் இருதய கதவுக்கு வெளியே நிற்கும் இரட்சகர். உன் இருதய கதவுக்கு வெளியே நிற்கும் இரட்சகர் என்ற தலைப்பின் கீழாக இந்த நாளிலே ஆவியானவர் உங்களோடு கூட ஆண்டவர் பேச சித்தம் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஜெபத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்போம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இருதய கதவுக்கு வெளியாக நீ நின்று என்னுடைய இருதய கதவுக்கு உள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்று நீர் ஆண்டவரை தீர்மானித்து காத்து கொண்டு இருக்கிறீர். நாங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதை ஆண்டவரே எங்களுக்கு இந்த நாளிலே உணர்த்து போகிறேன். நாங்கள் உணர்ந்து உமக்கென்று எங்களுடைய இருதய கதவை திறந்து உள்ளே வாரும் என்று சொல்லி உம்மை அழைக்கிற ஒரு பிள்ளைகளாக எங்களை மாற்றியல்ல வேண்டும் என்று இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென். வேதாகமத்திலே டெலிஃபோன் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் நமக்கு இருக்கும். யாராவது சொல்ல முடியுமா? டெலிஃபோன் நம்பர் அப்படின்னு நம்ம ஒரு வசனத்தை சொல்லுவாங்க. இது எரேமியா 33:3. நீ என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உங்களுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யுது அந்த வசனம் நமக்கு சொல்லு. என்னை நோக்கி நீ கூப்பிடு. நம்ம ஃபோன் கால் யாருக்கு நம்ம கூப்பிடுவோம்? இங்கெல்லாம் நம்ம கூப்பிடுவோம், உனக்கு ஏதாவது நேரம் தான் எனக்கு என்ன செய்ய, எனக்கு கூப்பிடு அப்படின்னு சொல்லுவோம். இது போல நீ என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லும்போது இது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு டெலிஃபோன் நம்பர் 333. என்னது 333? அதே போல இந்த புத்தக ஊழியத்திலே நாங்களும் ஒரு வசனத்தை நாங்கள் வைத்திருக்கிறோம். என்னவென்று சொன்னால் 111. என்னது 111? உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின் அதன் பலனை நீ காண்பாய். அநேக நாட்களுக்கு பின்பாக அதனுடைய பலனை நீ காண்பாய் என்கின்ற வார்த்தை இந்த புத்தக ஊழியத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையில என்ன ஒரு சிறப்பு என்னவென்று சொன்னால், உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, நீ அநேக நாட்களுக்கு பின் நீ பலனை காண்பாய் என்கின்ற வார்த்தை இருக்கிறதா? காண மாட்டாய்
இல்லை தாமதமாகும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதா? என்ன வார்த்தை இருக்கிறது? நீ நிச்சயமாக உறுதியாக நீ காண்பாய் என்கின்ற வார்த்தை. இது போதகர் ஈனோக் அல்ல, இல்ல மற்ற நபர்கள் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை. நீ நிச்சயமாக நீ காண்பாய் என்கின்ற ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை உணர்ந்த நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே, ஊழிய பயணத்திலே, ஊழிய திட்டத்திலே, தேவ சமூகத்திலே நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு புதுபலன் அடைந்து செட்டைகளை விரித்து உயிரை எழும்பி என் தேவன் எனக்கு சொன்ன வார்த்தை நிறைவேறும், நிச்சயமாக நிறைவேறும் என்று சொன்னது போல நீ காண்பாய் என்கின்ற வார்த்தை உன் ஊழியத்திலே நீ காண்பாய், உடைய வாழ்க்கையிலே நீ காண்பாய், உன்னுடைய தொழிலே நீ காண்பாய், உடைய உள்ளத்திலே நீ காண்பாய், உடைய குடும்பத்திலே நீ காண்பாய், உடைய ஒவ்வொரு சூழலும் என் ஆண்டவருடைய வார்த்தை நீ காண்பாய் என்கின்ற வார்த்தை உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்களும் நானும் உணர்ந்து பார்க்க வேண்டும். தீர்க்க தரிசனத்தை நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோம், கரெக்ட் தானே? தீர்க்க தரிசனத்தை விசுவாசித்து தான் இந்த சத்தியத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். ஆனால் அந்த தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய வார்த்தை உண்மையாய் இருக்குமா பொய்யா இருக்குமா? உண்மையாய் இருக்கும். ஓகே, ஒரு தீர்க்க தரிசனத்தை நான் வாசிக்கிறேன். The work of circulating literature கோல்பற்று ministry is a divine mission that will continue as long as human history remains. புத்தக ஊழியம் ஒரு தெய்வீகமான பணியாகும். மனித வரலாறு முடியும் வரை, நாள் வரை தேவனால் நியமிக்கப்பட்ட இந்த ஒரு ஊழியம் தொடர்ந்து இருக்கும் என்று நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. புத்தக ஊழிய பணி என்பது ஒரு தெய்வீகமான பணி. இந்த பணி எதுவரையில் இருக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை வருவரை. வேற எந்த ஊழியமும் இந்த உலகத்திலே நிலைத்து நிற்க முடியாது. ஆணித்தரமாக என் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. தேவனுடைய இரண்டாம் வருகை வருவரை, கிருபையின் காலம் முடியும் வரை இந்த ஒரு ஊழியம் நிலைத்து நிற்கும். இந்த ஒரு ஊழியத்தை தான் இறுதி வரை நீங்களும் நானும் செய்ய முடியும். வேற எந்த ஒரு ஊழியத்தையும் நம்மளால சிறப்பாக செய்ய முடியாது. இது போல ஒரு கூடுகை இருக்காது, இது போல ஒரு படைமுயற்சி கூட்டங்கள் இருக்காது, திருமுனை கூட்டங்கள் இருக்காது, ஆராதனைகள் இருக்காது. எல்லாத்தையும் இந்த உலகம் மாற்றும், நிச்சயமாக மாற்றும். அது நீங்க நினைத்தாலும் நான் நினைத்தாலும் அதை மாற்ற முடியாது. ஒரு நாள் வரும், வாங்கவும் விற்கவும் முடியாத ஒரு சூழல் வரும் என்று என் இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக உரைத்த அந்த வார்த்தை நிறைவேறே தீரும். அதுபோல இந்த ஒரு ஊழியம் தான் இறுதி வரை செல்லும் என்று நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏன் சின்ன ஒரு எடுத்துக்காட்டு நீங்க பாருங்களேன். கடந்த நாட்களில் 40 நாள் கூட்டம், 60 நாள் கூட்டம், 50 நாள் கூட்டம், 30 நாள் கூட்டம், இப்பொழுது 2 நாள் கூட்டத்துக்கே நமக்கு என்ன செய்யுது? நாக்கு வறண்டு போகுது. வாங்க வாங்க கூட்டத்துக்கு வாங்க, நடக்குதா இல்லையா? காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது, சூழல்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது, இயற்கையினுடைய சூழல்களும் மாறிக்கொண்டே இருக்கிறது, நிர்வாகங்களும் மாறிக்கொண்டே இருக்கிறது, நம்முடைய அரசியலும் மாறிக்கொண்டே இருக்கிறது, எல்லா நிலைமையிலும் மாறிக்கொண்டே இருக்கிறது. தேவன் சொன்ன வார்த்தை குறித்த காலத்தில் குறித்த நேரத்தில் சொல்லும்படி அது நிற்கும், அது நடக்கும். அது எவராலும் மாற்ற முடியாது. இந்த ஒரு ஊழியத்தை நீங்களும் நானும் சபையாக சேர்ந்து எடுக்க வேண்டும். சபைக்கு என் ஆண்டவர் ஒரு எச்சரிப்பை மாத்திரம் கிடையாது, ஒரு அன்பான அழைப்பை என் ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த திட்டத்தை எத்தனை ஊழியங்கள் செய்தாலும் இந்த ஒரு ஊழியம் நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு இறுதி வரை செல்லக்கூடிய ஒரு ஊழியம். ஆனால் சபை இப்பொழுது மறந்து இருக்கிறது. அநேக இடங்களில் இதை குறித்து ஒரு பெரிய ஒரு தாக்கம் இல்லை. ஏன்னு சொன்னால் எல்லாம் நினைக்கிறாங்க, பாஸ்டர் எப்படி பாஸ்டர் இதெல்லாம் நடக்கும்? புத்தக ஊழியத்தை போய் இந்த காலத்தில் செய்ய முடியுமா? எல்லாமே மொபைலில் வந்துருச்சு, எல்லாம் இதில் தட்டினா எல்லாமே வந்துடுது. எப்படி பாஸ்டர் இதெல்லாம் புத்தகம் வாங்க? கேள்வி இருக்கா இல்லையா? கேள்வி இருக்குல்ல.
எப்படி பாஸ்டர் இதெல்லாம் வாங்குவாங்க? இந்த ஊழியத்தை குறித்து என் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஒரு ஊழியம் இறுதி வரை செல்லும் என்று என் ஆண்டவர் சொன்னால் அது நடக்கும். அது நீ சொன்னாலும் நாங்கள் சொன்னாலும் அது ஒருபோதும் என்ன செய்யாது, அது நிலைத்து நிற்காது. கவர்மெண்டால், நிர்வாகத்தால் ஒரு ஒரு இந்த பகுதியை மாத்திரம் உன்னுடைய எல்லா நெட்வொர்க்கு ஷட் டவுன் பண்ண அப்படின்னு நினச்சா எல்லாத்தையும் முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? உன்னால் ஒரு நிகழ்ச்சி கூட பார்க்க முடியாது, ஒரு செயலை கூட, ஒரு கால் கூட உன்னால் பண்ண முடியாது. உன்னுடைய ஃபோனை ஒருபோதும் என்ன செய்ய முடியாது, இயக்கக்கூட முடியாது. ஏன் இந்த கம்ப்யூட்டரை வச்சுக்கிங்க, இந்த கம்ப்யூட்டரை நம்ம யூஸ் பண்ணோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா வைரஸ் ஒன்று வந்துச்சு. வைரஸ் வந்துட்டு அந்த கம்ப்யூட்டரை யூஸ் பண்ண முடியுமா தம்பி? கவர்மெண்ட்டை நினச்சிட்டானா எது வேணாலும் அவங்களால நினைச்ச முடியும், செய்ய முடியும். எல்லாம் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு பாடம். ஆனால் எழுத்தால் எழுதப்படக்கூடிய ஒரு வார்த்தைகளை எவராலும் வீழ்த்த முடியாது. ஒரு புத்தகம் உன் வீட்டுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா, அந்த புத்தகத்தை நீ வாசிக்கிற அப்படின்னா, இந்த புத்தகம் உன்னுடைய வீட்டுக்குள்ளே இருந்து அது நிலையாக இருக்கு அப்படின்னா அது எவரால் அழிக்க முடியாது. இந்த வேதாகமத்தை எத்தனையோ நபர்கள், அநேக நபர்கள் குவியல் குவியலாக இரித்தார்கள். எத்தனையோ தடைகள் வந்துச்சு, எத்தனையோ சூழல்கள் வந்துச்சு. மொழியாக்கம் பண்ணுவதற்கு அவ்வளவு தடைகள் சீகன் பாலுக்கு. ஆனால் அந்த தடைகள் எல்லாம் தகர்த்தெறிந்து எவ்வளவு வேதாகமத்தை எரித்தார்களோ அதை விட பன்மடங்கு என்ன செய்ச்சு, அதிகரிச்சிச்சு. எவ்வளவு இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினார்களோ அவ்வளவுக்கு மேலாக என்ன செய்தார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எழும்பினார்கள் என்று வேதவசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த புத்தகத்தை வாங்கக்கூடிய உள்ளங்களை என் ஆண்டவர் உங்களுடைய கரங்களிலே, உங்களுடைய கண்களிலே, உங்களுடைய ஊழியத்தின் பாதையிலே என் ஆண்டவர் காண்பிப்பார். It is a silent weapon. புத்தகம் என்பது நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு புத்தகம், ஒரு சைலண்ட் வெப்பன். ஒருவேளை அவங்க வாங்கி எங்கேயாவது அலமாரில் வச்சிடலாம், வேற எங்கேயாவது வச்சிடலாம், பார்க்காம இருக்கலாம். பல மாதங்கள், பல வருடங்கள் ஒருவேளை இருக்கலாம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பிற்பாடு என்ன செய்வாய், நீ பலனை காண்பாய் என்கின்ற வார்த்தை அது நிறைவேறும். அது நிறைவேறும். உங்க வேலை கொடுப்பது மாத்திரம்தான். ஆனால் கிரியை செய்வதோ, நம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய கிரியை அந்த இடத்துல வெளிப்படும். தேவன் அதை பார்த்துக் கொள்வார். ஆனால் நம்முடைய கரங்கள் தான், நம்முடைய கால்கள் தான், நம்முடைய உள்ளம்தான் அதற்கு செவி சாய்ப்பது கிடையாது. செவி சாய்ப்பது கிடையாது. கடைசி காலத்தின் கடைசி எச்சரிப்பின் வாழ்க்கைக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. நீங்களும் நானும் இந்த வாழ்க்கைக்காக ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்யணும், சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதாகமத்திலே அநேக எச்சரிப்பை நாம் பார்த்திருப்போம். நோவாவுடைய காலத்தில் எச்சரிப்பு, லோத்தினுடைய காலத்திலே, யோனாவின் காலத்திலே, யோவான் ஸ்நானனுடைய எச்சரிப்பு. இன்று இந்த புத்தகத்தின் மூலமாக அநேக நபர்களை ரட்சிப்பின் பாதைக்குள்ளாக கொண்டு வருவதற்கு நீங்களும் நானும் செய்யக்கூடிய ஒரு வேலைதான். நோவாவின் நாட்களிலே நோவா என்ன செய்தார், 120 வருஷமாக மழை வரப்போகிற தண்ணீரினால் இது அழிக்கப்படும் என்று சொல்லப்பட்டுச்சு. அந்த மக்கள் மழையை பார்த்தார்களா? மழையை பார்த்தார்களா? அவங்க மழையை பார்த்தாருங்களாமா ஐயா? மழையை பார்த்தாருங்களா? இல்லை. ஆனால் அவர் என்ன பிரசங்கம் பண்ணார்? மழை வரும், தண்ணீரினால் என்ன செய்யப்படும், இந்த உலகம் அழியும் அப்படின்னு சொன்னார். மனம் திரும்புங்க. அந்த ஜனங்க ஐயோ, அந்த ஆடு மாடு பறவைகள் மிருக ஜீவன்கள் அந்த ஒரு பேழைக்குள்ளாக செல்லக்கூடிய காட்சியும் பார்த்தார்கள். அப்ப கூட என்ன செய்யல, மாறல. இந்த புத்தக ஊழியம் இறுதி வரை செல்லும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா என்ன செய்யல, என்ன செய்வது கிடையாது, நம்ம மனசு ஏற்றுக்கொள்வது கிடையாது. அந்த நோவாவின் காலத்திலே நடந்தது போல, நோவாவின் காலத்தில் நடந்தது போல, அது போல நம்முடைய உள்ளம் இன்னும் கடினமாக இருக்கிறது. அதே போல நோவாவின் காலத்திலே இருந்த அந்த மக்கள் கடினத்தோடு இருந்தார்கள்.
கடினத்தோடு இருந்தார்கள். கடினத்தோடு இருந்த மக்கள் நோவாவை பார்த்து கேலி செய்தார்கள். அவரை நம்பவில்லை, அவரை கேலி செய்தார்கள், அவரை புறந்தள்ளினார்கள். அவருடைய வார்த்தைக்கு ஒருபோதும் அவர்கள் கீழ்ப்படியவில்லை. அப்பதான் ஒரு பெரிய ஒரு மழை வந்து அந்த மக்களை வாரி கொண்டு போனது. அதான் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. பேழையின் கதவு மூடப்பட்ட பின் வாய்ப்பு என்ன செய்துச்சு? முடிந்து விட்டது. ஆனால் இன்று கிருபை என்ற ஒரு கதவு என்ன செய்திருக்கிறது? திறந்திருக்கிறது. அன்றைக்கு நோவாவின் பேழை மூடிட்ட பிற்பாடு கத்துறாங்க, கதறாங்க, கூச்சல் இடுறாங்க, தண்ணீர் மூழ்க போறோம், மறிக்க போறோம் அப்படின்றாங்க. ஆனா கதவு என்ன செய்ச்சு? நோவாவாலே அந்த என்ன செய்ய முடியல, திறக்க முடியல. ஆனால் இப்பொழுது என்ன, எந்த கதவு திறந்திருக்கிறது? எந்த கதவு திறந்திருக்கிறது? கிருபையின் கதவு திறந்திருக்கிறது. அந்த கிருபையின் கதவு திறந்திருக்கக்கூடிய அந்த சூழல்ல நாம் என்ன செய்யணும்? அந்த பேழைக்குள்ளாக அந்த நோவா நாட்களில் வாழ்ந்த மக்கள் போல இன்னைக்கு நம்ம போகணுமா போகக்கூடாதா? இன்னைக்கு நம்ம போகணுமா போகக்கூடாதா? நிச்சயமாக நம்ம போகணும். ஒரு நாள் அந்த கிருபையின் கதவு மூடப்பட்டு விட்டால் ஒருபோதும் நம்முடைய அழுகையினுடைய சத்தம், கூக்குனுடைய சத்தம் என் இயேசுடைய காதுக்குள்ளாக என்ன செய்யாது? போய் சென்றடையாது. பாவம் செய்கிறவர்கள் பாவம் செய்யட்டும், அநியாயம் செய்கிறவர்கள் அநியாயம் செய்யட்டும். அந்த சூழலுக்குள்ளாக அந்த வாழ்க்கை சென்றுவிடும். என்னை பிரியமான பிள்ளைகளே, கர்த்தர் அந்த எச்சரிப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியத்தை வெளியில பாருங்க, அத்தனை புத்தகங்கள் இருக்கிறது. கொண்டு போய் மக்கள் இடத்துல போய் சேருங்க, போய் கொடுங்க. குழுவாக, சபையாக ஊழியத்தை நாம் தாங்கும் போது அந்த ஊழியம் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை நமக்கு எடுக்கும். இந்த புத்தக ஊழியத்துக்கு சின்ன ஒரு ஹிஸ்டரியை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். 1844 அக்டோபர் 22 மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் வந்தது மில்லரைட் மூவ்மெண்ட் மூலமாக. அந்த ஏமாற்றத்தின் மூலமாக ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை விட்டு வழிவிலகி சென்றார்கள். அப்பொழுது தீர்மானித்தார்கள், உண்மையை பரப்ப வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து ஒரு துண்டு பிரசவத்தை அச்சடித்து எல்லா இடத்திலும் கொடுக்க ஆரம்பித்தார்கள். 1844 1845 தாமஸ் புர்பல் என்கின்ற ஒரு நபர் என்ன தெரியுங்கள் செய்தாரு? அந்த இடத்துல தேவனுடைய ஓய்வு நாள் சத்தியத்தை அச்சிட்டு அவர் வெளியிட்டார். அப்பொழுது ஜோசபேட்ஸ் அதை படிக்கிறார். ஜோசபேட் படித்து அதை ஏற்றுக்கொள்கிறார். எப்பொழுது? 1845 1846 உடனே என்ன செய்யறாரு? அவரும் என்ன செய்யறாரு? ஜோசபேட்ஸும் அதை அவர் படிச்சதுனால நான் சும்மா இருக்கக்கூடாது, அந்த வெளிச்சம் எனக்குள்ளாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் த செவன்த் டே சேபத் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பிரசவத்தை, துண்டு பிரசவத்தை அவரும் எழுதி என்ன செய்யறார்? அந்த துண்டு பிரசவத்தில் என்னென்ன எழுதுறாருன்னா, ஓய்வு நாளை குறித்து, தேவனுடைய படைப்பை குறித்து, தேவனுடைய 10 கட்டளை குறித்து, கடைசி கால தீர்க்கதரிசனம் குறித்து, அதே பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து, அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து அங்கே அவர் என்ன சரி எழுதி அங்கே அவர் வெளியிடுறாரு. அப்படி வெளியிட்டு அந்த ஒரு காரியத்தை யார் படிக்கிறாங்க அப்படின்னா, ஜேம்ஸ் ஒயிட்டும் எலன் ஒயிட்டும் இதை படிக்கிறாங்க. அவங்க இந்த ஒரு சத்தியத்தை அவங்க ஏற்றுக்கொள்கிறார்கள். அவங்க ஏற்றுக்கொண்டு அந்த சத்தியத்தை அவங்கள என்ன செய்யல, சும்மா இல்லை, உடனே என்ன செய்யறாரு? அந்த 1849 என்ன செய்யறாரு? ஜேம்ஸ் ஒயிட் என்ன செய்யறாரு? இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டதனால தி பிரசன்ட் ட்ரூத் என்கின்ற ஒரு கைப்பிரிதை வெளியிட்டு எல்லா இடங்களுக்கும் அவரே சுமந்து செல்றாரு. எல்லா இடங்களுக்கும் அவர் போய் கொடுத்து, ஆண்டவர் இது போல ஒரு சத்தியத்தை கொடுத்து இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அவரும் எல்லா மக்களுக்கும் போய் கொடுக்கிறாரு. யாரெல்லாம் சந்திக்கிறாரோ, எங்கெல்லாம் கூட்டம் நடத்துறாரோ எல்லா இடத்துல போய் கொடுக்கிறாரு. ஆனால் அதுக்கு பிற்பாடு அடுத்த ஒரு பிரிண்ட் அவர் அடிக்கிறதுக்கு அவர் காசு இல்லை. உங்களை போல அநேக விசுவாசிகள் அந்த சத்தியத்தை படித்து அங்கே ஜேம்ஸ் ஒயிட்டுக்கு என்ன செய்கிறாங்க? மறுபடியும் பணத்தை அனுப்புகிறாங்க. அந்த பணத்தை அனுப்பி அடுத்த ஒரு கைப்பிரிதெல்லாம் அவர் என்ன செய்கிறாரு? வெளியிட ஆரம்பிச்சிடறாரு. அதான் ரிவ்யூ அண்ட் சேபத்தெரால் என்கின்ற இன்னொரு கைப்பிரி அவர் என்ன செய்கிறாரு? வெளியிடுறாரு. அப்படி வெளியிட்டு தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1852 அட்வென்டிஸ்டுக்கு முதல் ஒரு அச்சகம் என்ன செய்கிறாங்க தெரியுங்களா? வாங்குறாங்க. அதுக்கு முன்னாடி எல்லாம் வெளியில் தான் போய் பிரிண்ட் பண்ணிட்டு அங்கே எல்லாம் வெளியிட்டாங்க. 1852 முதல் ஒரு அச்சகம் என்ன செய்கிறாங்க? பேட்டில் இருக்குல்ல அங்கே நிறுவுறாங்க. 1855 அந்த இடத்துல ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் அங்கே கொண்டு வந்து பப்ளிஷிங் ஹவுஸாக அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க? அங்கே தீர்மானிக்கிறாங்க. அதுக்கு பிற்பாடு 1860 தி செவன்த் டே அட்வென்டிஸ் என்கின்ற பெயர் முன்மொழியப்பட்டு என்ன செய்கிறது? ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எப்பொழுது?
1860 முன்மொழியப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இந்த 1861 அது எல்லாமே அது ஒரு பப்ளிஷிங் ஹவுஸாக அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுவி இது அதுக்கு ஒரு அங்கீகாரத்தை அவங்க கொடுக்குறாங்க. கடைசியாக 1863 என்னன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரல் கான்ஃபரன்ஸ் என்ன செய்து நடக்குது. அது எல்லா தீர்மானங்களும் அந்த இடத்துல நிறைவேறப்பட்டு அந்த இடத்துல ஊழியம் அந்த இடத்துல பரவுது. ஆனால் அந்த ஊழியம் ஜேம்ஸ் ஒயிட், ஜோசப் பிட்ஸ் மற்றவங்களால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு ஊழியம் பணத்தால் என்ன செய்யல அவங்க தொடங்கலை, பெரிய வசதிகளால் அவங்க என்ன செய்யல அவங்க தொடங்கலை, எல்லாம் விசுவாசத்தால் ஜபத்தால் அந்த ஊழியத்தை அவங்க தொடங்கினாங்க. அந்த ஊழியம் இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் வருகைக்காக இதை நோக்கி இருக்க கூட்டம் புத்தக ஊழியத்தால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியம் கடைசியில் எதில் தெலுங்க முடியும்? புத்தக ஊழியத்துடன் முடியுமா முடியாதா? இந்த செவன்த் டே அட்வென்டிஸ்ட் நிறுவனம் இது ஆரம்பிக்கப்பட்டதே எதனுடைய அடித்தளத்தில் புத்தக ஊழியத்தின் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஒரு ஊழியம். ஆனால் இந்த ஊழியத்தை சபையினை செய்திருக்கிறது, மறந்துருக்கிறது. பெற்றெடுத்த தாய் தகப்பனை நம்ம மறந்துடுவோமா? கொண்டு வந்த வழி காட்டி விட்ட அந்த ஒரு வழியை நம்ம மறந்துடுவோமா? எந்த ஊழியத்தை ஆண்டவர் இந்த ஒரு சத்தியத்தை வெளிச்சத்தை ஆண்டவர் இந்த சபைக்கு கொடுத்தாரோ இந்த சத்தியம் கொண்டு வந்த இந்த ஒரு சபை இப்பொழுது அநேக காரியத்தில் என்ன செய்து திசை மாறி இருக்கிறது, அநேக சூழலில் திசை மாறி இருக்கிறது. அதான் சபை குறித்து அம்மையார் அதை சொல்கிறாங்க, டெஸ்டிமனி ஃபார் த சர்ச் என்ற ஒரு இதில் சொல்கிறாங்க, ஒவ்வொரு திருச்சபையும் புத்தக ஊழியத்தின் திட்டத்தை கொண்டிருக்க வேண்டும். இந்த கடமையில் திருச்சபை என்ன செய்யணுமா? விழித்தெழ வேண்டும். அதோடு கூட புத்தக ஊழிய பணி திருச்சபையினுடைய வலது கையாக இருக்க வேண்டும். வேற இதெல்லாம் நம்ம வலது கை நம்ம சொல்றோம், இது எனக்கு பலம், அது எனக்கு பெரிய ஒரு பலம், இல்லை எனக்கு இதுதான் எனக்கு பெரிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் நினைக்கிறோம். அதை காட்டிலும் புத்தக ஊழிய பணி என்பது மிகப்பெரிய நமக்கு திருச்சபையினுடைய ஒரு வலது கையாக காணப்படும். சபை அதை மறந்திருக்கிறது. எந்த ஊழியத்தின் அடிப்படையாக இது நிறுவப்பட்டதோ அந்த ஊழியத்தை சபையின் கையில் எடுக்காமல் இருக்குது. திருச்சபை ஒவ்வொரு திருச்சபையும் புத்தக ஊழியத்திலே விழித்தெழ வேண்டும். அநேக இடங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரேசில் இன்னும் பிலிப்பைன்ஸ் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சபையிலும் அட்லீஸ்ட் ஒரு 3-4 புத்தக ஊழியர்கள் இருப்பாங்க. அந்த சபை எப்படி தெரியுங்களா இருக்கும்? பிரச்சனை இருக்காது, போராட்டம் இருக்காது, பிரிவினை இருக்காது, ஒற்றுமை இருக்கும், மன நிறைவு இருக்கும், ஆத்துமாக்கள் வந்து சேருவாங்க, ஊழியங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும், எழுப்புதல் அந்த இடத்துல காணப்படும். எந்த ஊழியத்தினால? இந்த புத்தக ஊழியத்தின் மூலமாக. யாரெல்லாம் அவர்களை போய் சந்தித்து இந்த புத்தகத்தை கொடுத்து இயேசு வண்டி அவர்களை கொண்டு வருகிறார்களோ அவங்களெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு பிள்ளைகளாக இருப்பார்கள். அதான் அம்மையார் இதை சொல்றாங்க பாருங்க, கோல்பட்டு மினிஸ் என்கின்ற ஒரு புத்தகத்தில் சொல்றாங்க, விரைவில் ஒரே நாளில் 1000க்கும் அதிகமானோர் மனம் திரும்புவார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் தங்களுடைய ஆரம்ப ஆவிக்குரிய உணர்த்துதலுக்கு காரணம் இந்த புத்தக ஊழியத்தில் கொண்டு வந்த இந்த போதகர் பக்தவச்சலம் கொடுத்த புத்தகத்தின் மூலமாக கொண்டு வந்து வாசித்தனால நான் தேவனுக்குள்ளாக வந்தேன் என்று பரலோகத்திலே அவர்கள் என்ன செய்வார்களாம் சொல்வார்கள். எப்படி இருக்குங்க அந்த ஒரு பாக்கியம்? பரலோகத்தில் போய் ஐயா இந்த சகோதரர் இந்த சகோதரி அவங்க கொடுத்ததுனால அந்த புத்தகத்தை நான் வாசித்தேன், அந்த வாழ்க்கை மாறிச்சு, என் வாழ்க்கை முழுவதுமாக மாறிவிட்டது என்று சொல்லி பரலோகத்திலே சாட்சி கொடுப்பார்கள். அந்த இடத்துல நாம் இருப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? விரைவில் ஒரே நாளில் 1000க்கும் அதிகமானோர் மனம் திரும்புவார்கள். இது எல்லாமே ஆண்டவர் கொடுத்த ஒரு வார்த்தை. இந்த ஊழியத்தை செய்வதற்கு நம்முடைய இருதய கதவை நாம் திறப்போமா? தேவ சமூகத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் இருதய கதவை நாம் திறப்போமா? அதான் வேத வசனத்தில் ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வசனம்.
வேதத்திலே ரொம்ப அதிகமாக நாம் பேசப்பட்ட ஒரு வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கு? வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 3:20. இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட என்ன செய்வான்? போஜனம் பண்ணுவான். இந்த வார்த்தை நம்ம மனப்பாடமா எங்க வேணாலும் நம்ம சொல்லுவோம்ல, சொல்லுவோம். எப்பவுமே நான் ஒவ்வொரு வசனத்தை வாசித்தேன் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நுணுக்கத்தை ரொம்ப அதிகமான ஆழமாக யோசிப்பேன். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஏன் அது சொல்லப்பட்டிருக்கு, எதற்காக என்று ரொம்ப உட்காந்து ஒரு வசனத்துக்கு மெனக்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து அதே யோசிச்சுட்டே இருப்பேன். அப்படி யோசிக்கும் போது ஆவியானவர் எனக்கு ஒரு 5 கேள்வியை கொடுத்தார். நான் 5 கேள்வி, எனக்கு இந்த ஒரு வசனத்தில் 5 கேள்வி இருக்கு. கேள்வி உங்களுக்கு இருக்கா இல்லையா? நான் கேட்குற கேள்வி இந்த வசனத்தை ஒட்டி தான் இருக்கும். ஆனால் நான் கேட்குற கேள்வி காங்கிரிகேஷன் நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். நான் சரியான கேள்வி கேட்குறேன்னா இல்லை பாஸ்டர் நீங்கள் தப்பாக தான் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு எனக்கு என்ன செய்யணும்? நீங்கள் ஆன்சர் சொல்லுவீங்களா? சரிங்களா? சொல்லுவீங்களா? 5 கேள்வி நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு நான் போடுறேன். 5 கேள்வி, சரியா? ஒவ்வொருத்தர். முதல் கேள்வி, எவ்வளவு நேரம் கதவை தட்டுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கா? சொல்லுங்க ஐயா. எவ்வளவு நேரம்? இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எவ்வளவு நேரம் என்று சொல்லப்பட்டிருக்கா? எவ்வளவு நேரம் சொல்லப்பட்டிருக்கா? எல்லாம் கொஞ்சம் தெளிவா இருக்கிறீங்களா? சரி, அது எவ்வளவு நேரம் சொல்லப்பட்டிருக்கா? சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம்ல, எவ்வளவு நேரம், கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷமா நான் கதவை தட்டுறேன், 10 நிமிஷமா ஃபோன் பண்றேன் நம்ம சொல்லுவோம்ல. அது போல இந்த வசனத்தில் எவ்வளவு நேரம் கதவை தட்டுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கா? இல்லை. 2வது கேள்வி, கதவை திறப்பதற்கான அவர் என்ன செய்தார், என்ன முயற்சி செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கா? கதவு திறப்பதற்காக என்ன முயற்சி செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கா? என்ன எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன முயற்சி செய்தார் என்று சொல்லுங்க. ஏங்க கதவு தட்டுறதான் அதிலே, ஆனால் அதை திறக்கிறதுக்கு என்ன முயற்சி? இப்போ கதவு நமக்கு பூட்டி இருந்து சாவி ஏதோ இல்லை மறந்து வச்சுட்டுன்னு வச்சுங்க, என்ன முயற்சி செய்வோம்? நம்ம அப்படியே உட்காந்து அப்படியே வெளியில் நின்று இது பண்ணிட்டு இருப்போமா? என்ன செய்வோம்? என்ன செய்வோம்? ஏதாவது திறக்கிறதுக்கு ஒரு ஆசா பிளேடோ இல்லை ஏதாவது சுத்தியிலோ கொண்டு வந்து என்ன செய்வோம்? உடைப்போம். அதுபோல கதவு திறப்பதற்காக, கதவு சாத்தப்பட்டு இருக்கிறது, அதை திறப்பதற்காக என்ன முயற்சி செய்தார்? தட்டுறது தான் அவருடைய வேலை, தட்டுறாரு. ஆனால் திறப்பதற்கு என்ன முயற்சி செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கா? இப்போ கரெக்டாக நான் கேட்ட கேள்வி கரெக்டுங்களா? எல்லாம் கரெக்டா? ஒரு மனதாக சொன்னதான் அடுத்த கேள்விக்கு நான் போவேன். ஓகே தானே? ஓகே. 3வது கேள்வி, வீட்டின் உள்ளே இருப்பவர் என்ன செய்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து இது சொல்லப்பட்டிருக்கா? வீட்டின் உள்ளே இருப்பவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து இது சொல்லப்பட்டிருக்கா? இல்லை அவர் சாப்பிட்றாரா, இல்லை உட்காந்துட்டு இருக்காரா, இல்லை வேற ஏதாவது வேலைகளை செய்துட்டு இருக்காரா, இல்லை வீட்டு வேலை செய்கிறாரா, இல்லை வீடை சுத்தம் பண்ணுறாரா அப்படின்னு ஏதாவது சொல்லப்பட்டிருக்கா? வீட்டில் உள்ளே இருப்பவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்க ஒழிய, ஆனால் வீட்டின் உள்ளே இருப்பவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து என்ன செய்யல, சொல்லப்படலை. நான் கேட்குற கேள்வி கரெக்டாக தப்பா? எனக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணாதான் நான் அடுத்த கேள்விக்கு டக்கு டக்குன்னு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட்டா தப்பா? எனக்கு கேட்கவே இல்லை. ரைட், சரி. 4வது கேள்வி, கதவு திறக்கவில்லை என்று சொன்னால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்று அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கா? நீ கதவு திறக்கல அப்படின்னா உனக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கா?
சொல்லப்பட்டிருக்குங்களா? சில நேரத்தில் நம்ம சொல்லுவோம்ல, நம்ம வீட்டுக்கு நம்ம எங்கே வெளியிலேருந்து வரும், இல்லை பையனோ இல்லை பொண்ணோ யாராவது கதவை திறக்க லேட் ஆச்சுன்னா, நீ சீக்கிரம் கதவை திறக்கலாம், உன்னை தூக்கி உரிச்சு தொங்க போட்டுருவோன்னு நம்ம சொல்லுவோமா இல்லையா? சொல்லியிருக்கோமா இல்லையா? ஆனால் இந்த வசனத்தில் கதவை தட்டான்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நீ திறக்கலை அப்படின்னா என்ன கான்சிக்வன்ஸை நீ ஃபேஸ் பண்ணுவ அப்படின்னு சில சொல்லப்படலை. என்ன தண்டனை உனக்கு வரும், என்ன ஒரு பிரச்சனை உனக்கு வரும் அப்படின்னு சில சொல்லப்படலை. நீ திறந்தா உன் வீட்டுக்குள்ளே உட்காந்து உன்னோடு கூட செய்வேன் நான் யோசனை பண்ணுவேன். நீ திறக்கலைன்னா என்ன கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணுவ அப்படின்னு செய்யலை சொல்லப்படலை. இந்த 4 கேள்வி நான் கரெக்டாக கேட்டது. சரி, 5வது கேள்வி, கதவு திறந்துச்சா இல்லையா? கதவு திறந்துச்சா இல்லையா? அது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கா? அதில் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கா? கதவு திறந்துச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கா, திறக்கலன்னு சொல்லப்பட்டிருக்கா? எதுவுமே செய்யலை, எதுவுமே சொல்லலை, நியூட்ரலாக இருக்கு. இதோ வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. கதவு திறந்துச்சா இல்லையா அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இந்த 5 கேள்வி என் மனசை போட்டு அப்படியே வாட்டி வதைத்தது இந்த ஒரு வசனத்தில். அந்த வசனத்துக்கு விடையை வேதாகமத்திலே தான் என் ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆவியானவர் பேசின வார்த்தை ஒரு 5 வசனத்தை வாசித்து இந்த 5 கேள்விக்கு உண்டான பதிலை விடையை நாம் கண்டுபிடிக்க போகிறோம். ஒரே ஒரு 5 வசனத்தோடு வாசித்து நாம் முடிக்க போகிறோம். சரியா? அது எங்கே இருக்கு அப்படின்னா, உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிப்போம். 1வது வசனத்தை வாசிப்போம். என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன், என் வெள்ளை போலத்தையும் என் கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன், என் தேன்கூட்டை என் தேனோடு புசித்தேன், என் திராட்சரசத்தை என் பாலோடும் குடித்தேன். என் சிநேகிதரே புசியுங்கள், பிரியமானவர்களே குடியுங்கள், பூர்த்தியாய் குடியுங்கள். ரொம்ப அற்புதமாக என் ஆண்டவர் விவரித்து சொல்லியிருப்பார். இந்த வார்த்தையில என்ன ஒரு காரியத்தை என் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், என் சகோதரியே, என் மணவாளியே. ஆண்டவர் எப்படி ஆண்டவர் விவரிச்சு சொல்றார் பாருங்க. மணவாளி என்று சொன்னால் மணவாளன் யாரு? மணவாளி, என் மணவாளியே அப்படின்னு சொன்னா மணவாளன் யாரு? யாருங்க? யாரு? இயேசு கிறிஸ்து. அப்போ மணவாளி அப்படின்னா யாரு? மணவாளினா யாரு? யாருங்க? யாரு? சத்தமாவே வர மாட்டேங்க. காலையில் சாப்பிட்டீங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. மணவாளினா யாரு? யாரு? சபை. சபனை யாருங்க? யாரு? இது ஒரு கட்டடம் தான். சபனை யாரு? நான் தான். யார் தான்? இப்போ நீங்கள் மனசில் வச்சிங்க. ஏன் இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன்னா, இதில் அடுத்து வரும் நமக்கு. மணவாளினா யாரு? யாரு? மணவாளினா யாரு? யாரு? நான் தான். யாரை நீங்கள் நினச்சிக்கணும்? இல்லை 3வது பெஞ்சில் இருக்கிறவங்க, இல்லை 2வது பெஞ்சில் இருக்கிறவங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. யாரு? இண்டிவிஜுவலா, தனிப்பட்ட முறையில் மணவாளியே அப்படின்னு சொல்லும்போது யாரை சொல்றார் ஆண்டவர்? ஏனோக்கே அப்படின்னு யாரை சொல்றாரு? என்ன சொல்றாரு? மணவாளியே அப்படின்னு சொல்லும்போது யாரை சொல்றாரு? ஏனோக்கே அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்றார்? அப்படிதான் நீங்க என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். எங்கெல்லாம் சபை என்று சொல்லுகிறதோ அதெல்லாம் யாரு? நான் தான். யாரு? நான் தான். சரி, 2வது வசனத்தை வாசிப்போம். 2வது வசனத்தை வாசிப்போம். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை கேட்டேன். போதுமா? நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற நேசரின் சத்தத்தை நான் கேட்டேன். ஆனா நித்திரை பண்ணிட்டு இருக்காங்களா? ஆனா யார் நித்திரை பண்றாங்க?
யார் நித்திரை பண்றது? மணவாளின்னு தயவு செய்து சொல்லாதீங்க. யார் மணவாளி? யாரு யாரு? நான் தான். நான் என்ன செய்கிறேன்? நான் நித்திரை பண்ணுறேன். ஆனால் என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை நான் கேட்டேன். நான் தூங்குறேன், ஆனால் தட்ட சத்தம் எனக்கு என்ன செய்யுது? கேட்குது. இதுக்கு என்ன தெரியுங்களா? சின்ன ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, தூங்குறவனை எழுப்பிடலாம், ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்களை என்ன செய்ய முடியாது? எழுப்ப முடியுமா? முடியாதா? அந்த அனுபவத்தில் இங்கே இருக்கீங்களா? இருந்திருக்கீங்களா? குடும்பத்தில் அப்படி இருக்கும். கணவன் மனைவி கிட்ட இருக்கும், பிள்ளைகள் கிட்ட அப்படி இருக்கும். வரக்கூடாதுன்னு நினச்சிட்டாங்கன்னா, நீ பெட்ஷீட்டை உருவினாலும் இல்லை தண்ணியை தெளித்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க? எந்திரிக்க மாட்டாங்க. அப்போ தான் அப்படியே ஒரு கொட்டாய் வரும். அப்போ தான் ஐயோ அப்படி இப்படி பரண்டு படுப்போம், அப்படி பரண்டு படுப்போம். கான்சியஸ் மைண்டு, சப்கான்சியஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்குது. சில காரியத்தை நம்ம சப்கான்சியஸ் மைண்டில் கொண்டு வந்து வைப்பதற்கு, நல்ல காரியங்களை கொண்டு சப்கான்சியஸ் மைண்டில் வந்துச்சு அப்படின்னா அது அப்படியே ரெஜிஸ்டர் ஆகி இருக்கும். கான்சியஸ் மைண்டில் நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த ஸ்பாட்டில் நடக்கிற காரியத்தை நம்ம என்ன செய்வோம்? பேசுவோம். ஆனால் என் நேசரின் தட்டக்கூடிய சத்தத்தை என்ன செய்தேன்? நான் கேட்டேன். யார் கேட்டேன்? நான். யாரு? நான். என் இதயமோ விழித்திருக்கிறது. ஆனால் நான் தூங்குற மாதிரி என்ன செய்கிறேன்? நடிக்கிறேன். என் இதய கதவுக்கு வெளியே நிற்கிறவர் யாருங்க? என் இதய கதவுக்கு வெளியே நிற்கிறவர் யாரு? இன்னைக்கு அந்த தலைப்பை நான் கொடுத்தல, என் இருதய கதவுக்கு வெளியே நிற்கிற இரட்சகர் நிற்கிறார் என்பதை நீ உணர்ந்து கொள். அவர் உன்னுடைய இருதய கதவை தட்டாரு. என் இதய விழித்திருக்குது, நேசரின் சத்தத்தை நான் கேட்கிறேன். ஆனால் என்ன செய்கிறேன்? நான் தூங்குற மாதிரி என்ன செய்கிறேன்? நடிக்கிறேன். அப்படி ஒருவேளை நீ நடித்தாலும், அப்படி என் ஆண்டவரை ஏமாற்றினாலும், அப்படி என் ஆண்டவருக்கு ஒருவேளை செவிசாய்க்காத போல நீ இருந்தாலும், ஆண்டவர் இன்னொரு யுக்தி ஆண்டவர் ஃபாலோ பண்றார். இன்னொரு யுக்தி ஆண்டவர் செய்கிறார். பாருங்க, அந்த வசனத்தில் அடுத்த ஒரு வரி சொல்லப்பட்டிருக்கு. என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. தேவனுடைய அன்புக்கு அளவில்லைங்க. ஐயோ அப்பா, என் ஆண்டவர் செய்யக்கூடிய ஒரு யுக்தி அவ்வளவு அருமையானது. ஒருவேளை நீ தூங்குற மாதிரி நடிக்கிற ஒரு காட்சி எனக்கு தெரிந்தாலும், எல்லாவற்றையும் அறிந்தவராக ஒருவேளை நான் இருந்தாலும், என் ஆண்டவர் அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு போய் சென்று ஆண்டவர் செய்யக்கூடிய ஒரு வார்த்தை, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே என்று சொல்லி என்னை என் ஆண்டவர் வர்ணித்து என் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? என்னை அழைக்கிறார். என் இருதய கதவை திறப்பதற்காக என் ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரு யுக்தி இது. பாருங்க, எவ்வளவு கரிசனையோடு, எவ்வளவு அன்போடு, என் பிரியமே, என் உத்தமியே, என் புறாவே அப்படி சொல்லிட்டு என்னை என் ஆண்டவர் அவ்வளவு கனிவோடு, நான் தூங்குவது போல நடித்திருந்தாலும், என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காமல் போனாலும், என் ஆண்டவர் என்னை பார்த்து அன்போடு கனிவோடு தேவனுடைய இரக்க மனப்பான்மையோடு என்னை ஆண்டவர் அழைக்கிறார். என் இரட்சகர் உன் இருதய கதவுக்கு வெளியாக நின்று உன்னை அவருடைய வாசனையினால, அவருடைய வார்த்தையினால உன்னை அழைக்கும் போது அந்த சத்தம் உனக்கு கேட்கவில்லையா? எவ்வளவு கரிசனை பாருங்க என் ஆண்டவர், எவ்வளவு அன்பு பாருங்க. தேவனுடைய அன்புக்கு அளவில்லை அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அகப்பே அன்புன்றல்ல, அந்த அன்புக்கு அளவில்லைங்க. அந்த அன்பு அப்படியே யோசித்து பார்க்கும்போது அப்படியே மனசெல்லாம் அப்படியே அவ்வளவு தூரத்துக்கு என் இருதயத்திலே மாறுகிறது. ருசித்து பார்க்கக்கூடிய ஒரு இருதயம் நிச்சயமாக தேவ அன்பை புரிந்து கொள்ளும். தேவ அன்பை புரிந்து கொள்ளும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான். பரலோகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. கீழ்ப்படியக்கூடிய ஒரு சத்தத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது.
ஒருவேளை ஒரு வேலையை சொல்லும் போது அதை கீழ்ப்படியாமல் நாம் செய்தால் தேவன் நமக்கு என்ன செய்வார்? வேதத்தை எடுத்து வாசிங்க. லூக்காவின் புத்தகம் 6வது அதிகாரம் 40வது வசனம். இந்த வசனம் நான் போடல. லூக்கா 6வது அதிகாரம் 46வது வசனம். என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று என்னை சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போனால், நான் சொல்லுகிறபடி செய்யாமல் போனால் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன் அறியேன் என்று அடுத்து அப்படி வசனத்தில் நமக்கு என்ன செய்வார்? ஆண்டவர் சொல்கிறார். தேவ வார்த்தைக்கு நாம் செவி சாய்த்து செய்யாமல் போனால் ஆண்டவர் செஞ்சிறார். அடுத்த வசனம் 3வது வசனம். என் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன், நான் எப்படி அதை திரும்ப உடுப்பேன்? போதுங்க. நம்ம சொல்ற சாக்கு போக்கு என்ன தெரியுங்களா? உள்ள இருக்கிறவர் யாரு? உள்ளே அந்த கதவுக்குள்ள உள்ள இருக்கிறவங்க யாரு? யாரு? மணவாளன். தயவுசெய்து சொல்லாதீங்க. இந்த உள்ள இருக்கிறவங்க யாரு? நான் தான். உள்ளே இருந்து ஆண்டவர் கதவை தட்டும் போது நான் உள்ளேருந்து கமாண்ட் கொடுக்குறேன். என்ன தெரியுங்களா சொல்கிறேன்? என்ன சொல்கிறேன்? இப்போ தாங்க நான் இந்த வேலைக்கு போயிட்டு வந்தேன். ஒரு ஊழியத்துக்காக ஆண்டவர் உன்னை கூப்பிட்றாருன்னு வச்சுக்க, ஊழிய திட்டத்துக்காக கூப்பிட்றாருன்னு வச்சுக்க. இப்போ தாங்க டயர்டாக இருக்குது, எனக்கு முட்டி வலி இருக்குது, தலைவலி இருக்குது, கால் வலி இருக்குது. எங்கே சொல்கிறோம் நம்ம? ஆண்டவர் அழைக்கிறாரு. இப்போதாங்க என்ன செய்தேன்? இது சாக்கு போக்கு. சில நேரத்தில் ஆண்டவருக்கு நாம் சொல்வதை போல மனுஷங்கிட்ட நம்ம ஒன்று சொல்லுவோம். பிள்ளைங்க கிட்ட நம்ம சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா? நம்ம ஒவ்வொருத்தர் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களை ஃபோன் பண்ணும்போது அவங்ககிட்ட பேசக்கூடாதுன்னா பையன்கிட்ட கொடுத்துட்டு பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு அப்பா இங்கே இல்லைன்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம். யார் இல்லை? அவர் எங்கே இருக்கிறாரு? அங்கே தான் குத்துக்கல் மாதிரி இருப்பார். ஆனால் யார் இல்லை? அப்பா இங்கே இல்லைன்னு சொல்லிடு. கடைக்கு போயிட்டாங்கன்னு சொல்லுங்க, போயிட்டு 10 நாளாக வரும்னு சொல்லு. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? தேவன் அழைக்கிற அழைப்புக்கு உள்ளே இருக்கிற நீங்களை நானும் சொல்றோம். இப்பதான் வஸ்திரத்தை கழட்டி போட்டேன், எப்படி நான் திரும்பவும் நான் உடுப்பேன்? யாருக்கிட்ட சொல்றேன்? எசேக்கியேல் புத்தகத்தில் சொல்றாரு, நீ நிர்கதியா இருந்தாய், உன்னுடைய ரத்தம் துடைக்கப்படாமல் இருந்தது, ஆடை இல்லாமல் இருந்தாய், நிர்வாணத்தோடு இருந்தாய். நான் உனக்கு ஆடையை உடுத்தி ஆபரணங்களை உடுத்தி உன்னை அலங்காரம் செய்து வைத்தேன். என்ன ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஆனா அவர்கிட்ட நம்ம என்ன சொல்றோம்? இப்பதானே வஸ்திரத்தை கழட்டி போட்டேன், எப்படி நான் உடுப்பேன்? இப்பதான் என்னோட பாதரட்சைகளை கழுவினேன், நான் எப்படி அவர்களை திரும்பவும் நான் என்ன செய்வேன்? அழுக்காக்குவேன். அழுக்க பத்தி ஆண்டவருக்கு நம்ம பாடம் எடுக்கிறோம். என்னது? அழுக்க பத்தி ஆண்டவருக்கு பாடம் எடுக்கிற வேதவசனம் சொல்லுகிறது. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே, உன் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் என் ஆண்டவர் பஞ்சை போல வெண்மையாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமை. உன் பாவங்கள் சிவேரென்று இருந்தாலும் பஞ்சை போல மாற்றக்கூடிய ஒரு வல்லமை என் ஆண்டுடைய கரத்திலே இருக்கிறது. நீ அழுக்கா இருக்கிற அப்படின்னு நீ கவலைப்படாத. உன் வாழ்க்கை பாவத்திலே மூழ்கி இருக்கிறது. இந்த தவறு செய்துட்டேன், இந்த குணம் என் வாழ்க்கையில் இருக்குது, இந்த தீய பழக்க வழக்கங்கள் என்கிட்ட இருக்குது, எவராலும் மன்னிக்க முடியாது, உலகம் என்னை ஒருபோதும் மன்னிக்காதுன்னு ஒருபோதும் நினைக்காது. என் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தால் எப்பேற்பட்ட பாவத்தையும் என் ஆண்டவர் மன்னிப்பார். அந்த வல்லமை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு இருக்கிறது. மனுஷீகத்திலே அந்த பாவத்தை எவராலும் மன்னிக்க முடியாது. என் இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட முடியும். நீ அழுக்காயிருக்கிற அப்படின்னு நீ கவலைப்படாத. நீ அழுக்காயிருக்கிறன்னு என்ன செய்ய நீ கவலைப்படாத. 4வது வசனம், என் நேசர் தமது கையை கதவின் துவாரத்தின் வழியாய் நீட்டினார். போதும். என்ன முயற்சி செய்தார் அப்படின்னு நான் கேட்டேன்ல,
கதவு திறப்பதற்கு எப்பயுமே பண்டைய காலத்துலலாம், இப்போ கூட நாங்கள் பார்த்தேன், ஒவ்வொரு டோரும் பார்த்தீங்கன்னா பாதி டோர் அடிக்கிறேன். நான் இந்த கேரளாவில் தான் நான் போய் பார்த்தேன். ஆனால் ஆண்டவர் செய்த ஒரு முயற்சி, அந்த காலத்தில் பண்டைய காலத்தில் ஒரு கதவுல ஒரு துவாரம் இருக்கும். அந்த துவாரத்தின் வழியை ஆண்டவர் அவர் கரத்தை நீட்டுறாரு. எப்பா மகனே மகளே பாரு, உனக்காக நான் காயப்பட்டு இருக்கிறேன், உனக்காக அடிபட்டு இருக்கிறேன், உனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறேன், உனக்காக இந்த ஒரு சூழ்நிலைக்குள்ளாக பரலோக ராஜ்யத்திலிருந்து இறங்கி வந்து அவமான சின்னத்தின் கோலத்தை எடுத்து இந்த சூழ்நிலைக்காக வந்திருக்கிறேன், இந்த காயப்பட்ட கரத்தை பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு என் ஆண்டவர் அவனுடைய முயற்சியை செய்து அப்பயாவது உடைய கதவு திறக்கப்படுமா என்று என் ஆண்டவர் ஏங்கிக் கொண்டு இருக்கிறார். ஒரு மனிதன் பரலோக ராஜ்யத்தினுடைய திட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய தியாக மனப்பான்மை, சிலுவையினுடைய பாடு மரணத்தை அவன் உணரும் போதுதான் அது புரிந்து கொள்ளவே முடியும். நம்ம யாராவது சொல்றாங்க, ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணத்தை தன்னுடைய உள்ளத்திலே வைத்து அதை தியானிக்கும் போது கல்லான இருதயம் கூட கரையும். கல்லான இருதயம் கூட கரையும். என் இருதயத்தில் ஒரு இலகு வர வேண்டும், என் இருதயத்திலே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் கதவின் துவாரத்தின் வழியாய் நீட்டி இப்போ பாருப்பா என்று சொல்லி கத்த என் இருதய கதவிலே ஒரு இலகின மனப்பான்மை வரணும், தேவனுக்காக கதவை திறக்கணும்னு சொல்லிட்டு என் ஆண்டவர் அவ்வளவு முயற்சி செய்கிறார். ஆனால் நானும் நித்திரை பண்ணுவது போல நான் தூங்கிக் கொண்டிருக்கிறேன். ஊழியம் செய்யப்பா, ஊழிய திட்டங்கள் இருக்கிறது, போக வேண்டிய தூரங்கள் இருக்கிறது, உன்னை கொண்டுதான் நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவர் 3 முத்தூதின் செய்தி ஆண்டவர் நமக்கு கரத்திலே கொடுத்திருக்கிறாரே. நான் செய்து கொண்டு இருக்கக்கூடிய வேலை என்ன? ராஜ்யம் வெகு சீக்கிரத்தில் வரப்போகிறது என்பதை ஆண்டவர் எனக்கு உணர்த்துகிறார். அப்படி என் ஆண்டவர் செய்த முயற்சி உடைய இருதய கதவு திறக்குதா? உடைய இருதய கதவு திறக்குதா? 6வது வசனம், என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். போதுங்க. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, அவர் போய்விட்டார். அரிக்குது எனக்கு. என் தேவனுக்காக நீ கதவை திறக்கும் போது என் நேசர் இல்லை என்று சொன்னால் அந்த வாழ்க்கை நரக வாழ்க்கை. இந்த உலகத்திலே வாழ்ந்து ஒரு நிமிஷம் கூட பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். என் நேசருக்காக நான் கதவை திறக்கும் போது என் நேசர் இல்லை என்று சொன்னால் கிறிஸ்துவ ஜீவியத்திலே உண்மையான சத்தியத்தை என் ஆண்டவருக்காக வருகைக்காக இதை நோக்கி இருக்கிற ஒரு கூட்டத்துக்குள்ளாக அட்வென்ட் திருச்சபை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்துக்குள்ளாக, லவோதிகா திருச்சபை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்துக்குள்ளாக இணைந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையிலே என் நேசருக்காக கதவை திறக்கும் போது என் நேசர் இல்லை என்று சொன்னால் இந்த வாழ்க்கை வேணாங்க. அந்த வாழ்க்கை வேண்டாம். என் தேவன் உள்ள வரணுங்க, என் இருதய கதவுல வரணுங்க. என் உள்ளம் உடைகிறது. அதே ரூமில் இரவு நான் உட்கார்ந்து இந்த வசனத்தை வாசித்து மீண்டுமாக வாசிக்கும் போது என்னை அறியாமே கண்ணீர் சுட்டியது. என் இயேசுவுக்காக என்ன கதவை நான் திறக்கிறேன்? ஊழிய கதவை திறந்திருக்கிறேனா? என் குடும்பத்துக்காக ஓடா உழைக்கிற நான், என் ஆண்டவருக்காக, என் ஆண்டவர் எனக்காக ரத்தம் சிந்தின தியாகத்தோடு கல்வாரி சிலுவையிலே மரித்த பரலோக ராஜ்யத்திலிருந்து இறங்கி வந்த அந்த நேசருக்காக நான் செய்யக்கூடிய வேலைகள் என்ன? பட்டியலிட்டு போடுங்க. பூலோகத்திலே வாழ்வது இந்த ஜீவனை கொடுத்தது, இந்த பலனை கொடுத்தது, சம்பாதித்தை கொடுத்தது, வசதிகளை கொடுத்தது, செல்வங்களை கொடுத்தது, ஆதரவுகளை கொடுத்தது, குழந்தை செல்வங்களை கொடுத்தது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. என் ஆண்டவருக்காக
என் ஆண்டவருக்காக நீங்கள் கதவை திறப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். நீங்கள் திறக்கும் போது என் ஆண்டவர் இல்லை என்று சொன்னால் அந்த வாழ்க்கையை வாழ்ந்து பிரயோஜனமற்று போய்விடும். அடுத்த வரி சொல்லுது, அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. கொடூரமான வாழ்க்கைங்க அந்த வாழ்க்கை, கொடூரமான வாழ்க்கைங்க. நான் மரண படுக்கையில் இருக்கும் போது எனக்காக என் இயேசுவிடத்தில் கெஞ்சி மண்டாடினேன். என் படுக்கையை ஆண்டவர் மாற்றி போட்டாரே. என் பிள்ளை வேதனையோடு இருந்த அந்த சூழலை, இருக்கக்கூடிய அந்த சூழலை என் இயேசுவை நோக்கி கதறி அழுதேனே. என் சத்தத்தை கேட்டு என் பிள்ளையுடைய செல்வத்தை மீண்டுமாக எனக்கு மீட்டு கொடுத்தாரே. அவ்வளவு செய்த என் ஆண்டவர், அவ்வளவு மேன்மையாக செய்த என் ஆண்டவர், என் இயேசுவுக்காக இந்த ஊழிய திட்டத்தை நான் கையில் எடுக்க வேணவா? நீங்கள் எதை சாதித்தாலும் ஊழியத்தில் நீங்கள் சாதிக்க சொன்னால் பூஜ்யம். அழைத்த அழைப்பை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவர் காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. எந்த வாழ்க்கை வேணுங்க உங்களுக்கு? எந்த வாழ்க்கைக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை இன்னும் போய்கொண்டு இருக்கிறது? ஏதோ வரோம், உட்காரோம், சத்தியத்தை கேட்குறோம், ஜெபிக்கிறோம், பாடலை பாடுகிறோம். இதை விட மேலான காரியங்கள் இருக்கிறது. என் இயேசுவுக்காக சாதித்து மரிக்கணும். என் இயேசுவுக்காக எதையும் தாங்கக்கூடிய ஒரு இருதயமாக இருக்கணும். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும், என்ன சூழலுக்குள்ளாக என்னுடைய வாழ்க்கை போனாலும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்க. அக்கினி ஜுவாலைக்குள்ளாக போடப்படக்கூடிய ஒரு சூழல் வந்தாலும் என் இயேசுவுக்காக நான் செல்வேன். ஏன் என்று சொன்னால் அந்த அக்கினி ஜுவாலைக்குள்ளாக என் ஆண்டவர் வந்து என்னுடைய கரத்தை பிரித்து ஆண்டவர் என்னை வழி நடத்துவார். அதிலிருந்து என்னை தப்பி வைப்பார் என்கிற நம்பிக்கை இருக்கிற ஒவ்வொரு விசுவாசியும் பரலோகத்தில் என் ஆண்டவர் என்ன செய்வார்? முத்திரை இடுவார், முத்திரை இடுவார். நீங்கள் கொடுக்கிற ஒரு சின்ன ஒரு புத்தகம், நீங்கள் கொடுக்கிற ஒரு கைப்பிரதி, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை பரலோகத்திலே இந்த சகோதரன், இந்த சகோதரி, இந்த பிள்ளை, இந்த நபர் கொடுத்ததுனால நான் சத்தியத்துக்குள்ளாக வந்தேன் என்று சொல்லி என் ஆண்டவருக்கு முன்பாக சாட்சியிடுவார்கள். அந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது? என் இயேசுவுக்காக கதவை நான் திறக்கும் போது என் இயேசு இல்லை என்று சொல்லும் போது அந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது? என் இயேசுவுக்காக கதவை நாம் திறப்போமா? திறப்போமா? ஆயத்தமாயிருங்க. ஆண்டவர் இந்த நாளில் உங்களுடைய இருதய கதவை தட்டி இருக்கிறார். உங்களோடு ஆண்டவர் பேசி இருக்கிறார். அது உண்மை என்று சொன்னால் இந்த நிமிஷத்திலிருந்து தேவனுக்காக உங்களை நீங்களே ஒப்பு கொடுங்க. தேவ சமூகத்திலே நீங்கள் பேசுங்க. இன்று மாலை கூட தேவன் பவுலின் மூலமாக செய்த ஊழியத்தின் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உங்களோடு நான் பேச இருக்க போகிறேன். கர்த்தருக்கு சித்தமாக இருந்தால் எல்லோரும் வாங்க. கர்த்தர் ஆவியானவர் இருதயத்திலே நிச்சயமாக ஆண்டவர் பேசுவார். ஆமென்.